அவர் என் ஆவிக்குரிய தகப்பண்ட. அவரை மாதிரி தான் இருப்பேன், அவரை மாதிரி தான் பண்ணுவேன், அவரை மாதிரி தான் பிரசங்கம் ஸ்டைல் இருக்கும், எல்லாமே அவரை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா he is my spiritual father. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். உங்களை இந்த சண்டே சர்வீஸுக்கு வாழ்த்தி வரவேற்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே துதியின் கொண்டாட்ட சத்தம் எப்பொழுதுமே கம்பீரமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஸோ அவருடைய சமூகத்தில் நம்ம நுழையும் போதே துதியோடு நுழையணுமா? அதே மாதிரி அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே துக்கமுகமாக இருக்கக்கூடாது என்று நான் உங்களை வற்புறுத்துகிறேன். நான் உங்களை வலியுறுத்துற என்ன வலியுறுத்துறேன்னா, நீ துக்கமுகமாக இருக்கக்கூடாது, உன் முகம் சிரித்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அசிங்கமான பொருளை கையில வைக்க மாட்டாருங்க. அவரு மிகவும் அழகான பொருளை தான் கையில வைப்பாரு. நீ மிகவும் அழகுள்ளவள், நீ மிகவும் அழகானவன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல வாக்குரைக்கிறார். இந்த நேரத்தில் என்ன அவர் வாக்குத்தத்தம் நம்மளுக்கு பண்றாரு? இது முதல் வார ஆராதனையாக இருக்கிறது. இந்த சர்வீஸு இந்த மாசத்தோட முதல் ஆராதனையாக இருக்கிறது. அதனால நம்ம வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நம் செய்தியின் வேலைக்கு நேராக கடந்து செல்வோம் என்று நான் சொல்கிறேன். ஸோ வாக்குத்தத்தம் என்ன? தேவன் நமக்காக இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவர் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த மாதம் அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்னதுன்னா, ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவர். ஸோ அவர் சொல்ல மாட்டாருங்க, அவர் செஞ்சிருவாரு என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிற காலங்கள் எல்லாம் முடிந்தது. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்ன காலம் முடிஞ்சிச்சு. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணிட்டாருன்றது நீ விசுவாசி. உனக்கு ஆரோக்கியம் கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் உனக்குள் ஒரு ஆரோக்கியம் கடந்து வருகிறது. ஒரு ஆரோக்கிய ஜீவ நீரூற்று உனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்குள்ள ஒரு ஆரோக்கிய நீரூற்று பாய்ந்து ஓடுகிறது. உனக்குள்ளதான் அந்த ஆரோக்கியம் இருக்கிறது. ஸோ அவர் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் செயல்படுத்துகிற தேவன் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இத்தனை மாதங்கள் அவர் சொல்லி இருப்பார், இந்த மாதம் அவர் செய்து முடிப்பார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இத்தனை மாதங்கள் அவர் சொன்னதை, இத்தனை நாட்கள் அவர் சொன்னதை, இத்தனை வருஷங்கள் அவர் சொன்னதை இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் செயல்படுத்துகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குரைக்கிறார். இந்த மாசத்துல அவர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆறுதல் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆறுதல் செய்வதற்கு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவரே நேராக வந்து நேரடியாக ஆண்டவருடைய நேரடி பார்வையில நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நேரடி பார்வையில இந்த மாசம் நம்ம இருக்கிறோம். இந்த மாசத்துல முதல் வாரத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவருடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய் என்பதுதான். ஸோ அவர் ஆறுதல் சொல்லி இருப்பார் இத்தனை நாட்கள். இனிமேல் அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல, ஆறுதல் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இத்தனை நாட்கள் ஆறுதல் மக்கள் நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க ஆறுதல். ஆனா யாரும் ஆறுதல் நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இனிமேல் ஆண்டவர் ஆறுதல் சொல்ற இடத்துல இல்ல, ஆறுதல் செய்து முடிக்கிற இடத்துல வந்திருக்காரு. அதுதான் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதம். அதாவது வருஷத்தின் நடுவே அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்துக்கு நடுவுல நம்ம வந்திருக்கோம்ல, இங்கிட்டு 6 இங்கிட்டு 6 நடுவுல நம்ம நிக்கிறோம். ஸோ
இந்த நடுவில் நம்ம நிற்கும் போது நம்ம கிட்ட இருந்து ஜீவன் வெளிப்பட போகிறது என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நம்மளிடமிருந்து ஜீவன் வெளிப்பட போகிறது. ஏன்னா வருஷத்தின் நடுவே அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வருஷங்களை உயிர்ப்பிப்பாரா, மாதங்களை உயிர்ப்பிப்பாரா, இல்லை நாட்களை உயிர்ப்பிப்பாரா? அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு உயிர் இருக்கிறது. அவர் உயிர்ப்பிக்க போகிறேன்னு சொன்னதை நாட்களையோ வருஷங்களையோ மாதங்களையோ கிடையாது. அவர் உன்னைத்தான் சொல்லுகிறார். உனக்குள் செத்து போன எல்லா விஷயங்களும் திரும்பவும் உயிரோடு கூட வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள் செத்தது எல்லாம் உனக்குள்ள செத்து போச்சுல, செத்து போயிடுச்சுன்னு நீ நினைக்கிறேல, அது எல்லாம் திரும்ப உயிரோட வரும். அது எல்லாம் திரும்ப உயிரோட வரப்போகிறது. நீ செத்து விட்டது என்று நினைத்து நீ கடந்து போயிருப்ப, ஆனா அது திரும்பவும் உயிரோடு கூட வரும். உன் ஃபைனான்ஸ் செத்து போயிருச்சு நினைச்சு இதோட இந்த அமௌண்ட் எனக்கு வரவே வராதுன்னு நினைச்சு நீ கடந்து போயிருப்ப, ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு. அந்த அமௌண்ட்டை திரும்ப தோண்டி எடுப்பாரு நான் சொல்லுகிறேன். அந்த அமௌண்ட்டை திரும்ப தோண்டி எடுப்பாரு. தோண்டி எடுக்கிற தேவனுங்க நம்ம தேவன். அவர் நோண்டி எடுக்கிற தேவன். எந்தெந்த காரியங்கள் செத்து போய் பழைய நிலைமையில இருக்கோ, புதஞ்சு கிடக்கோ, அந்த காரியங்களை அவர் நோண்டி எடுப்பாராக என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். சோ இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் நமக்கு இதான். ஆறுதல் செய்கிறவர் அல்ல, ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் ஆறுதல் சொல்ல மாட்டாரு, ஆறுதல் செய்து முடிப்பார் என்று இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை வீட்டுகளில் சண்டையோட இன்னும் இருக்கீங்களோ, இந்த மாதம் அந்த சண்டை முடிவுக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். இத்தனை வருஷ காலமாக அந்த சண்டை முடிவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். இத்தனை வருட காலங்கள் அந்த கேஸ் முடிவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அந்த கேஸை ஆண்டவர் கையில் எடுத்து ஒரு தீர்வை கொண்டு வருகிறார் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒரு முடியாத கேஸ் ஒன்று இருக்குல்ல, தீர்க்க தரிசனமா யாரோ ஒருவருக்காக இந்த வார்த்தையை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்திக்காக அவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கேஸ் இன்னும் நடந்துக்கிருக்கு, கோர்ட்ல இன்னும் நடந்துக்கிருக்கு. அந்த கேஸ் அவர் எடுத்து இந்த மாசம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. உனக்கு ஆதரவா, உனக்கு ஃபேவரா அந்த ஜட்ஜ்மெண்ட் அமையும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஃபேவரா அமைய போகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ஃபேவரா அமைய போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை நாட்கள் அந்த கேஸ் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும், அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த கேஸ் முடிவுக்கு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் அந்த கேஸ் முடிவுக்கு வரப்போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால் நம்ப முடிகிறதா? நீ நம்பினால் ஒரு ஆமேன் சொல்லு, நீ நம்பினா ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கர்த்தரை மகிமைப்படுத்து, சாதாரண மனுஷனை மகிமைப்படுத்தாத. நான் மனுஷன், ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கொண்டு சொல்லுகிறார், என்னை கொண்டு உன்னிடத்தில் சொல்லுகிறார். அந்த கேஸ், அந்த வாய்தா முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உன் குடும்பத்துல சண்டை நடந்துக்கிறதுல அந்த சண்டை இதோட முடியுது. இந்த மாசத்தோட அந்த சண்டை முடியுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாசம் ஆறுதல் செய்கிற மாசம். ஆதரவற்ற நிலையில நீ இருக்க, ஆதரவே இல்லாம நீ இருக்க. ஆனா இந்த மாசத்துல உனக்கு ஆறுதல் செய்து உனக்கு ஆதரவாக அவர் உன் பக்கத்துல நிற்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதரவே இல்லைங்க, எனக்கு ஆதரவே இல்லை, என் கைப்பிடிக்க யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்க உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறேன், என்று பயந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். ஆதரவே இல்லைன்னு சொல்றேல, ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆதரவு இல்லைன்ற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே உனது ஆதரவு, நானே உனது ஆறுதல் என்று சேனைகளின் கர்த்தர் திரும்ப திரும்ப உரைக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன்.
என்று சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இயேசுபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களை இங்கே நிற்க வைத்து உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எண்ணிலடங்கா மகிமையை கொண்டு எண்ணிலடங்கா கிருபையை கொண்டு என்னை ஆசீர்வதித்ததற்காக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றி கொண்டே இருப்பார், ஆசீர்வாதத்தை ஊற்றி கொண்டே இருப்பார். ஓ மேலையும் ஊற்றுவார், உன் சத்ரு இருக்கான்ல அவன் மேலேயும் ஊற்றுவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது, ஆண்டவருக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. எல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அவர் ரிவெஞ்ச் எடுத்துப்பார், நீ ரிவெஞ்ச் எடுக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழி வாங்குவது எனக்குரியது, பழி வாங்குவது அவருக்குரியதான். ஸோ நீ அமைதியாயிரு, நீ சும்மா இரு என்று இந்த ஜெபத்தில் அவர் உனக்கு சொல்ற விஷயத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ சும்மா இரு, நீ பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூக்கி எறி. யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ கர்த்தருடைய செய்கை விளங்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய செய்கை விளங்குகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஓ பழி வாங்குவது அவருக்குரியது. ஓ பக்கமே நியாயம் இருக்கட்டும், உன் சைடே நியாயம் இருக்கட்டும், உன் சைடே கரெக்டான விஷயங்கள் இருக்கட்டும், ஆனா நீ எதுவும் பழி வாங்கிறாத. ஆண்டவர் சொல்றாரு பழி வாங்குவது எனக்குரியது. ரிவெஞ்ச் இஸ் மைன் என்று சொல்லுகிறார். ஓ அவருக்கு தான் பழி வாங்குற உரிமை இருக்கிறது, அவர் பழி வாங்கிப்பாரு. நீ அமைதியாரு, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போயிடாத, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போயிடாத. பழி வாங்கணும் என்ற நோக்கத்துல தேவனுடைய திட்டத்திலிருந்து உன்னையை பிரிக்கிறான் பிசாசு. பழி வாங்கன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து பிசாசு தேவனுடைய திட்டத்திலிருந்து உன்னை பிரித்து கொண்டிருக்கிறான் என்ற தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய மனதை திருப்பிக்கொள். இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய மனதை திருப்பிக்கொள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு பிசாசு உன்னை அழிக்க நினைக்கிறான். நானோ உன்னை அலங்கரிக்க நினைக்கிறேன். பிசாசு உன்னை அழிக்க திட்டம் போடுறான், நான் உன்னை அலங்கரிக்க திட்டம் போட்டுக்கிறேன் என்று ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல இந்த இடத்துல வச்சு உனக்கு அறிக்கை பண்றாரு, உனக்கு உடன்படிக்கை பண்றாரு. ஆண்டவர் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு, உன்னை அலங்கரிப்பதற்கான உடன்படிக்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறாரு. நீ பழி வாங்காத, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு உனக்கு அந்த எண்ணங்களை கொடுத்து தேவனுடைய திட்டத்திலிருந்து உன்னை வெளியேற்றி கொண்டு வரான், தேவனுடைய திட்டத்திலிருந்து உன்னை தூரமாக்கிறான். ஆனா தேவன் நீ எவ்வளவு தூரமா போனாலும் உன்னை துரத்தி வருகிற தேவன், அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் உண்மையான கடவுள். உன்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை துரத்தி வருகிறேன், நீ என்னை விட்டு தூரமா போயிட்ட, நீ என்னை விட்டு தூரமா ஓடிட்ட, ஆனாலும் நான் விடாமல் உன்னை துரத்தி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாக்குரைக்கிறார். உன்னை துரத்தி வருகிற தேவன் உன்னை துரத்தி வருகிறார். ஓ எத்தனை தூரங்கள் நீ, எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் நீ அவரை ஏமாற்றி அவரை விட்டு தூரமாக ஓடி இருப்பாய். இப்பொழுது ஆண்டவர் உன்னை துரத்தி வருகிற டைம், உன்னை துரத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஓ மகனே, ஓ மகளே, இப்பொழுது என் சத்தத்தை கேள், இப்பொழுது என் வார்த்தையை கவனி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ உனக்கு எதிரான கையெழுத்துக்களை எல்லாம் நான் குலைத்து போட்டேன், உனக்கு எதிராக போடப்பட்ட கையெழுத்துக்களை எல்லாம் நான் குலைத்து போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த சபையின் மேல, இந்த ஆன்லைன் சர்ச் மேல, இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிற ஓ மேல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
உன் மேல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, கையெழுத்துக்களை எல்லாம் அவர் குலைத்து போட்டால் உனக்கு எதிராக செயல்பட்ட எல்லா கையெழுத்துக்களும் இந்த நேரத்துல குலைக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குலைக்கப்படுகிறது, அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் குலைக்கப்படுகிறது. ஓ, உனக்கு எதிராக செயல்பட்ட எல்லா அசுத்த ஆவிகளும் துரத்தப்படுகிறது. உன் வீட்டில இருந்து துரத்தப்படுகிறது, உன் தெருவுல இருந்து துரத்தப்படுகிறது, உன் நாட்டில இருந்து துரத்தப்படுகிறது, உன் ஊர்ல இருந்து துரத்தப்படுகிறது. எத்தனை எத்தனை சத்துருக்கள் உனக்கு எதிராக திட்டம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஓ, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நீர் இருக்கும் போது, ஓ, எந்த சத்துருக்கும் என்னால் பயப்பட முடியாது ஆண்டவரே, என்னால் பயப்பட முடியாது. ஓ, ராபா ஷிந்தா ரீதோலோ, ஓ ரீபா ஷந்த ரீதோலோ ரோலாபா ராலாபா, ஓ ரீபா ஷந்த ரீகா காலாராலாபா. ஓ, எனக்கு எதிராக போட்ட எல்லா கையெழுத்துக்களையும் நீர் குலைத்து போட்டதற்காக அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு எதிராக போட்ட எல்லா கையெழுத்துக்களையும் இந்த நேரத்துல நீங்க குலைத்து போடுறதற்காக அதற்காக நன்றி, அதை கிறுக்கி போடுறதுக்காக அதற்காக நன்றி என்று சொல்லி முடிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ யோவான் 14:12 சொன்ன மாதிரி, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையிலே தானும் செய்வான். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதெல்லாம் அவன் செய்வான்ப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் செய்யறதெல்லாம் நீ செய்வ, ஏன்னா நீ என்னை விசுவாசிக்கிற, நீ நான் பண்றதையெல்லாம் நம்புற. நான் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்ததை மரித்ததை நீ விசுவாசிக்கிற, 3ஆம் உயிரோடு கூட எழுந்ததை நீ விசுவாசிக்கிற, அதனால நான் செய்யறதையெல்லாம் நீயும் செய்வ. அதோட சொல்லி விட்டாரா? இவைகளை பார்க்கிலும் நீ பெரிய காரியங்களை செய்வ. அதாவது இவைகளை பார்க்கிலும் நீ பெரிய காரியங்களை செய்வனா? அவரோட நாட்கள்ல அவர் செஞ்சதை காட்டிலும் நீ நாட்கள்ல நீ செய்ய போறது அதை விட ரொம்ப பெருசுமா என்று சொல்லுகிறார். நான் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பேசவில்லை, இருவருக்கும் ஒரே மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ ஆண்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும், பெண்ணால இதை செய்ய முடியாது. பெண்ணால மட்டும்தான் இதை செய்ய முடியும், ஆண்னால இதை செய்ய முடியாது. அப்படியெல்லாம் நான் பேச வரலை, அப்படியெல்லாம் நான் பேசல. நான் இருவருக்கும் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு அன்று செய்த காரியத்தை விட பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த ஜெனரேஷன்ல ஒன்னால செய்ய முடியும். அதுக்கு நீ ஒண்ணுதான் பண்ணணும், அவரை விசுவாசிக்கணும். நீ அவரை விசுவாசித்தேனா அவர் செஞ்சதையும் செய்வ, அவர் செஞ்சதுக்கு மேலையும் ஒன்னால செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்ப்பா. நீ அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும். தேவனால விசுவாசிச்சு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயற்கையை கண்ட்ரோல் எடுக்கிற ஆண்டவரே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பிசாசுகளை துரத்துகிறேன் ஆண்டவரே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வியாதிகளை விரட்டுகிறேன் ஆண்டவரே என்று நீ சொல்லும் போது உன் வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு தான் ஆகும். ஏன்னா நீ சாதாரண ஒரு நாமத்தை உச்சரிக்கவில்லை. அந்த நாமத்தை பார்த்து முழங்கால்கள் யாவும் முடங்கும், ஞாபகங்கள் யாவும் அறிக்கை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை உன் வாயிலிருந்து நீ உச்சரித்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சோ பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிகளை விரட்டுவீர்கள். வியாதிலாம் போயிடும். உன்கிட்ட வியாதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா வியாதி உன்கிட்ட வேலை செய்ய முடியாது. வியாதி உன்னை விட்டு அகன்று செல்லும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.
பிசாசு உனக்குள்ள இருந்து வேலை செய்யறா நீ சொல்லிக்கிருக்க. மாந்திரிகம் எனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கு நீ சொல்ற. மந்திரவாதம் எனக்குள்ள வேலை செய்தது என்று நீ சொல்ற. செய்வினை கட்டுகள் எனக்கு வேலை செய்கிறது நீ சொல்ற. ஆனா ஆண்டவர் எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டார். இந்த சண்டே சர்வீஸ்ல இருந்து, இந்த முதல் வார சண்டே சர்வீஸ்ல இருந்து ஆண்டவர் உனக்கு எதிராக போட்ட அனைத்து கையெழுத்துக்களையுமே குலைத்து போட்டார். குலைத்து போட்டாரு. எல்லா கையெழுத்தையுமே, ஒரு கையெழுத்து இல்லாம எல்லா கையெழுத்தையும் கிறுக்கி போட்டு, எல்லாத்தையும் கொலைச்சு போட்டு, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டது இயேசுதான். சோ அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இயேசு என்னென்ன பண்ணாரு? மரித்த லாசருவை வெளியே வா என்று சொன்னார். வெளியே வந்தான் லாசரு. அதே போல நீயும் சொல்லு. ஓ வீட்டார்கள் மரித்திருந்தா நீ சொல்லு, வாயை திறந்து. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? இருக்காது. எப்படி இருக்கும்? எங்க அசிங்கமா போயிருமே. நான் சொல்லி வராம போயிட்டா ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அதுக்கப்புறம் அந்த அசிங்கத்தை அந்த அவமானத்தை பார்த்துக்கலாம். அந்த அசிங்கத்தையும் அந்த அவமானத்தையும் தான் நீ சுமக்க தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் இருக்காருல்ல, அவர் சுமந்துட்டார். நான் சொல்றேன், நீ ஏன் அந்த அசிங்கத்தை சுமக்கிற? நீ ஏன் அந்த அவமானத்தை சுமக்கிற? சிலுவையில் அவர் சுமத்து விட்டார்ல எல்லாத்தையுமே. சோ நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. உன்னால சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்கா என்றதை சிந்தித்துப்பார். அவர் லாசருவை வெளியே வர 3 நாள் கழிச்சு வெளியே வா லாசருன்னு சொன்னாரு. வெளியே வந்தான். அவர் சொல்லியிருக்காரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற காரியத்தை அவனாலையும் செய்ய முடியும். நான் செஞ்சதை காட்டிலும் அவன் மேலானதை செய்ய முடியும். அவர் 3 நாள்ல இருக்கவனை உயிரோட கொண்டு வந்தார்னா, நீ 30 வருஷம் கல்லறையில இருக்க ஒருத்தவங்களை நீ ஒன்னால வெளியே கொண்டு வர முடியும். அவர் 3 நாள்ல அவர் பீஸா போன ஒரு பாடியை திரும்ப உயிரோட எழுப்பினார்னா, எலும்பு கூட போன ஒரு பாடியை ஒன்னால திரும்ப எழுப்ப முடியுமா? முடியாதா? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரா? சொல்லலையா? தான் செய்கிறதை அவனும் செய்வான், தான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான், என்னை விசுவாசிக்கிறவன் என்று அவர் சொல்லியிருக்காரா? சொல்லலையா என்றதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் ஏதோ பேசவில்லை. பைபிள்ல நான் வேதாகமத்துல போட்டிருக்கிறத தான் நான் பேசுறேன். நான் ஏதோ சும்மா கட்டுக்கதையெல்லாம் பேசல. இல்லை உன்னை மோட்டிவேட் பண்ணி நீ போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு நைட்ல 12 மணிக்கு போயிட்டு அந்த கல்லறையெல்லாம் தட்டி எழுப்பணும்னு நான் சொல்ல கிடையாது. உன்னால முடியும் என்று நான் சொல்லுகிறேன். உன்னால முடியும். ஆனா அதெல்லாம் செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று நான் உன்னை மீண்டும் கேட்கிறேன். மரித்த கல்லறையை உன்னால் ஓப்பன் பண்ண முடியும். மரித்த பிரேதங்களை உன்னால் எழுப்ப முடியும். அதை நீ ஜெபம் பண்ண உனக்கு தைரியம் இருக்கா? உன்னை எழுப்புறது செகண்டு, ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இங்க நிறைய ஊழியக்காரர்களுக்கு பேசுவதற்கே தைரியம் இல்லை. பேசுகிறவர்களையும் கேலி செய்கிறார்கள். பேசுவதற்கே தைரியம் இல்லை. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், 2ஆம் வருகையில் எழுந்திருப்பாங்க சொல்றதுக்குதான் நிறைய பேர் இருக்காங்களே. இப்ப எந்திரிக்கிறேன் சொல்றதுக்கு யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு, மதுரையில இருக்காரு. அவர் பெயர் ஜஸ்டின். நான் எதற்கு பயப்பட வேண்டும்? அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ற சொல்லுகிற பெருமையில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா அவருடைய வழியில நான் வரேன். அவர் சாகாமையின் பாதையில அவர் போகும்போது நானும் அவருடைய காலடி சுவற்றை பார்த்து நான் போகிறேன். என்னை இந்த சாகாமைக்குள்ள அறிமுகம் செய்தவரே அவர்தான். அவர் பெயர் ஜஸ்டின் என்று தைரியமாக சொல்ல முடியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சவால்களை சந்தித்தாலும் நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவர் பெயர் ஜஸ்டின் என்று தைரியமாக என்னால் சொல்ல முடியும். என்ன பஞ்சாயத்து வேணா வரட்டும்,
என்ன பிரச்சனை வேணா வரட்டும், எத்தனை இடத்துல பூகம்பம் வெடிக்கட்டும், ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா என்னை சாகாமின்ற ஒரு லைட்டுக்குள்ள கொண்டு வந்தவரே அவருதான். இப்ப நான் இந்த வெளிச்சத்தை பேசுறேன்னா அதுக்கு காரணமே அவருதான். நானா எதுவும் பேச கிடையாது. எனக்குள்ள இருக்க ஆவியானவர் பேசுறாரு. அந்த ஆவியானவர் அவர் எனக்கு இன்வைட் பண்ணி கொடுத்ததே அவரு தான். அவர் பேரு தான் ஜஸ்டின். மதுரை ஆணையூர்ல இருக்காரு. NCC சர்ச் வச்சிருக்காரு ஜஸ்டின். யூடியூப் சேனல் நேம் ஜஸ்டின் இந்தியா. நான் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவர் பெயர் ஜஸ்டின் என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏனால் அந்த பாதையில் என்னை கூட்டி வந்தவர் அவர். இப்பொழுது அவர் அந்த சத்தியத்தை எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால் நான் இந்நேரம் எதை பேசிக் கொண்டிருப்பேனா? மரிப்பார்கள், இரண்டாம் வருகையில் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். கிருபை என்ற சத்தியத்தை நான் பேசி கொண்டிருக்க மாட்டேன். கிருபையோட சத்தியத்தை பேசியிருக்க மாட்டேன். லாவை பேசியிருப்பேன். லாவை இதோட பயங்கரமாவே பேசியிருப்பேன். ஆனா என்னை கிருபைக்குள்ள கூட்டு வந்தவரே அவர் தான். அவர் பெயர் ஜஸ்டின். என்னை சாகாமைக்கு அறிமுகப்படுத்தியவரே அவர் தான். அவர் பெயர் ஜஸ்டின். எத்தனை தாட்டி நீ கேட்டாலும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பேரு ஜஸ்டின். என்ன அவரை மாதிரி ஆக்டிங் பண்ற, அவரை மாதிரியே பண்ற, எல்லாமே அவர் மாதிரியே பண்றேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்றேன், hey, he is my spiritual father. அவர் தானே நான் பிரதிபலிப்பேன். he is my spiritual father. அவர் என் ஆவிக்குரிய தகப்பன்டா. அவரை மாதிரி தான் இருப்பேன், அவரை மாதிரி தான் பண்ணுவேன், அவரை மாதிரி தான் பிரசங்கம் ஸ்டைல் இருக்கும், எல்லாமே அவரை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா he is my spiritual father என்றது சொல்றதுல எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையில நான் சொல்றேன். இதை ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டு நான் பேசுறேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நேம் ஜஸ்டின் என்ற பெருமையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி நான் உங்களை இந்த சண்டே சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். ஸோ இப்போ என்ன சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம், எதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சொல்றேன், 1 கொரிந்தியர் 1:18 அதை குறித்து தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:18 அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். திரும்ப எனக்கு கேட்கல என்று சொல்றவங்களுக்காக நான் மிகவும் திரும்பியும் சொல்றேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நேம் ஜஸ்டின். புரியுதா? கேக்குதா? 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 இல்ல இன்னொரு சொல்லவா? அவரை மாதிரியே பண்ற, அவரை மாதிரியே ஆக்டிங் பண்ற, அவர் மாதிரியே பிரசங்கம் பண்ற, எல்லாமே அவரை மாதிரியே பண்ற, நீ என்ன ஜஸ்டினா அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். டே டே அவர் என் தகப்பன்டா, அவர் என் தகப்பன்டா, அவரை மாதிரி தாண்டா நான் பண்ணுவேன், அவர் என் தகப்பன்டா. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைக்கு பயந்துட்டு அவர் பேரை யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன் பேரை யூஸ் பண்றதுக்கு தயங்கக்கூடாது என்று ஆவியானவரின் வற்புறுத்தலின்படி அவர் பெயரை நான் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள் வந்தேன். நீ பேரை யூஸ் பண்ணதுக்கே சொல்ற, நான் தம்ப்நெயிலே அவர் போட்டோ தான் போடுவேன். ஓகே, அவர்களுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டோம். இப்பொழுது நம் சத்தியத்திற்குள் நேராக கடந்து செல்வோம். ஓகே, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. எது அதுன்னு சொல்றாருல, எது அதுன்றார்ல, அதுன்னு சொல்றாருல, எது? சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அது கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்குதான்.
சிலுவைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். சிலுவைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு அறியணும். அதுக்கப்புறம் தான் சிலுவையை பற்றின உபதேசம்னா என்னன்னு தெரியும். சிலுவைனா என்ன? சிலுவைனா என்ன? அந்த கிராஸா? இயேசுவை அப்படியே வச்சு ஆணில அரைஞ்சாங்களா அதுவா? அதுதான் சிலுவையா? அதை பற்றி தான் இங்க பேசுறாரா என்றதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. இங்க எதை சிலுவையை பற்றி பேசுகிறார்? எதனால சிலுவையை பற்றி பேசுகிறார்? சிலுவையை பற்றின உபதேசம்னா என்ன? சிலுவைனா என்ன? அது உனக்கு ஃபர்ஸ்ட் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சிலுவைனா என்னன்னே தெரியாம அது பைத்தியமா இருக்குது, அதான் இது தேவனுடைய வல்லமை 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 உண்டு வல்லமை உண்டு அப்படின்னு ஆடிக்கிருக்கு. அப்படி ஆடக்கூடாது மகனே மகளே, அப்படி ஆடக்கூடாது சகோதர சகோதரிகளே. நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பேச கிடையாது. இந்த சாகாமையின் சத்தியத்திற்கு விரோதமாக எழும்பும் குள்ள நரிகளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக குள்ள நரிகள் சாகாமையின் சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த நரிகளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போய் சொல்லு அந்த நரி கிட்ட, இப்ப நான் சொல்றேன், நரியே கேட்டுக்கொள். சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம்னா இயேசு நமக்காக சிலுவையில செஞ்சதுங்க. அதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவைனா என்ன? எதை குறிக்குது சிலுவை? சிலுவை என்பது மரணத்தை குறிக்கிறது. சிலுவை என்பது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, என்று புரிந்து கொள்ளுங்கள் நரிகளே. சிலுவையை பற்றின உபதேசம்னா சாகாமை அழியாமை என்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அதாவது கெட்டு போற உனக்கு அது பைத்தியமா இருக்கிறது என்ற புரிந்து கொள் நரியே. இயேசுவே சொன்னார். நான் தப்பா ஒன்றும் பேச கிடையாது. இயேசு சொன்னார்ப்பா, போய் சொல்லு அந்த நரிக்கிட்டேன்னு சொன்னாரு. அந்த டைலாக்கை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சோ அந்த நரிக்கிட்ட நான் சொல்லுகிறேன், நான் அந்த நரிக்கு சொல்றேன், சாவாமை அழியாமை உபதேசம் உனக்கு பைத்தியமா தெரியுதுன்னா நீ கெட்டு போனவன் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அந்த உபதேசம் உனக்கு சாகாமை அழியாமை உயிர்த்தெழுதல், இப்போ உயிர்த்தெழுந்துருவாங்க, அந்த உபதேசம் உனக்கு 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 அது பைத்தியமா தெரிஞ்சுன்னா, யாரா இங்க பைத்தியக்காரங்க மாதிரி செத்துவாங்க, செத்தவங்க வீட்டுல வந்து ஜோமணிக்கிருக்காங்க, எழுந்திருச்சுருவாங்க கள்ள தீர்க்க தரிசியில அப்படின்னு பேரு வாங்கின சொன்னாங்களே, அவங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கள்ள தீர்க்கதரிசி என்று சொன்னவர்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லு போய் அந்த நரிக்கிட்ட, அவங்க எல்லாம் கெட்டு போனவர்கள் என்று சொல்லு அந்த நரிக்கிட்ட. அவர்கள் எல்லோரும் கெட்டு போனவர்கள். சோ உன்னைய பைத்தியம், உன்னைய கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள்னா அவன் கெட்டு போனவன் என்று அர்த்தம். சோ சிலுவையை பற்றின உபதேசம் என்ன? சிலுவையை பற்றின உபதேசம் சாவாமை அழியாமையை பற்றி யார் பேசுகிறார்களோ அந்த உபதேசத்துக்கு எதிராக எழும்புகிற குள்ள நரிகளை கெட்டு போனவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ அதற்கு எதிராக எழும்பும் குள்ள நரிகள், அதற்கு எதிராக எழும்பும் நரிகள், அதுகளை அவர் கெட்டு போனவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா தேவன் ரொம்ப நல்லவருங்க. இந்த விஷயத்துல தேவன் ரொம்ப நல்லவர். அவர் சொல்றாரு பாருங்கவே, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அவர் நமக்கு சேர்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அவங்க நம்ப மாட்டாங்க, செத்தாலும் ரெண்டாவது ஏசப்பா ரெண்டாவது வாட்டி வருவாரு. அந்த ரெண்டாவது வருகையை பற்றி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஜஸ்டின் அவர்கள் இருக்கார்ல, ஜஸ்டின் அவர் பேசியிருப்பார் ரெண்டாவது வருகையை பற்றி. அதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது வருகை வந்துருச்சா வரலையா என்பது அவர் நல்லா சொல்லியிருப்பார் அந்த மெசேஜில், அதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ ரெண்டாவது வருகையில் உயிரோடு எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒருத்தவங்க ஒரு கூட்டம் சொல்றதுல, அந்த கூட்டத்துக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது வரையெல்லாம் வந்துருச்சு, அந்த மேகங்களோடலாம் வந்துட்டாரு ஆண்டவர் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லி கொண்டிருக்கிறேன். சோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. அவர் நம்மளை சொல்றாருங்க, அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். சில கெட்டு போற நரிகளை அவர் விட்டு உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சாகாமையை நம்புகிறாயா? நீ சாகாமையை விசுவாசிக்கிறாயா? அப்பொழுது அது உனக்கு தேவனுடைய வல்லமையாக இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.
இந்த நேரத்துல சாவாமை, அழியாமை, சத்தியம், தேவனுடைய வல்லமை என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்துல எது தேவனுடைய வல்லமை? சாகாமையும் அழியாமையும் உயிர்த்தெழுதலும் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையே அதுதான் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அவர் 3 நாள் கழிச்சு எந்திரிக்க வைப்பாரு, 30 வருஷம் கழிச்சு எந்திரிக்க வைப்பாரு, 60 வருஷம் கழிச்சு எந்திரிக்க வைப்பாரு. இன்னைக்கு செத்தா நாளைக்கு எந்திரிக்க வைப்பாரு. அவர்னால எந்திரிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டானா அவர் எந்திரிக்க வச்சுதான் ஆவாரு என்று நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போனவன் நீயே, அதனாலதான் நீ பைத்தியக்காரன் என்னையே சொல்ற, என்னுடைய ஜனத்தை சொல்ற, இந்த சாகாமை சத்தியத்தை பேசுகிற மக்களை சொல்ற, சாகாமை சத்தியத்தை விசுவாசிக்கிற ஜனத்தை சொல்ற, சாகாமை சத்தியத்தை விசுவாசிக்கிற போதகரை சொல்லி கொண்டிருக்கிற பைத்தியக்காரனே, பைத்தியக்காரன் பேசுவது போல் பேசாதே. நீ கெட்டு போனவன், நீ நரி. அது மாதிரிதான் பேசுவ என்று எனக்கு புரிகிறது. ஆனா ஆண்டவர் பேச சொல்கிறாரே, அந்த நரியும் தேவனுடைய சாயல் தான் என்று. ஓகே, சிலுவை பற்றின உபதேசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. சிலுவையை பற்றின உபதேசம்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். அது சாகாமை அழியாமைக்கான ஒரு உபதேசம். சிலுவைனா அதுதான், அது மரணம், அது சாபம். சிலுவைனா சாபம், மரணம், அதை குறிக்கிறது. அந்த மரணத்தை பற்றின உபதேசம், சாபத்தை பற்றின உபதேசம், அதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனா அது சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ விட்டு கொடுக்காத தேவன். இப்போ நான் உனக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். இப்பொழுது நான் உனக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உன்னை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். இத்தனை நாட்கள் பிசாசு கையில விட்டு கொடுக்காம இருந்ததற்காக ஒரு நன்றியை போடு. இத்தனை நாட்கள் அரக்கர்கள் போல் இருக்கும் மனிதர் கையில உன்னை விட்டு கொடுக்காததுக்காக ஒரு நன்றியை போடு, ஒரு தேங்க்ஸ் போடு, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் போடு. நன்றி சொல்றதுனால நீ குறைஞ்சு போயிட மாட்ட. சில நரிகள் தான் நன்றி சொல்லாமல் இருக்கும். நீ நரி அல்ல, நீ தேவனுடைய சாயல் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். தேவனை சொல்லுகிறார், ஆண்டவரை சொல்லுகிறார், நீ தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். நன்றியை போடு, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லு, அவருக்கு ஒரு நன்றியை பாட்டு பாடு, துதி. வாயிலிருந்து பாடலும் துதியும் கம்பீர சத்தமும் வந்து கொண்டே இருக்கட்டும். ஏனால் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கல. அவங்க கூட கம்பேர் பண்ணும் போது நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுறது. அவங்க சொல்றாங்க நாங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இதுல சொல்றாரு, நல்லா தெளிவா சொல்றாரு, இந்த வசனத்தை தூக்கி அவன்கிட்ட காட்டு, இந்த வசனத்தெல்லாம் தூக்கி அவன்கிட்ட காட்டு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமையா இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் யாரு? கெட்டு போனவர்கள் யாரு? சிலுவையை பற்றின உபதேசத்தை பைத்தியம் என்று சொன்னவர்கள். சாகாமையும் அழியாமையும் கெட்டு போயிருச்சு, சாகாமையும் அழியாமையும் பைத்தியம் சொல்ற அவங்களாம் கெட்டு போனவங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். எப்படி இப்ப தெரியுதா யார் பிளட் ஓடுதுன்னு? ஆவிக்குரிய தகப்பன் பெயர் ஜஸ்டின் என்பது மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த சத்தியத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர்தான், சாகாமையை அறிமுகப்படுத்தினவர் அவர்தான் என்று சொல்றதுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நீ ஒரு தாட்டி சொன்ன நான் 100 தாட்டி சொல்லுவேன், நீ ஒரு தாட்டி சொன்னா நான் 100 தாட்டி சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்களே,
நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் சாகாமியின் சத்தியத்தையும் அழியாமையின் சத்தியத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் நம்பாமல் அதை பைத்தியம் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் கெட்டு போனவர்கள் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அது எத்தனை வருஷம் ஊழிய செய்த பாஸ்டரா இருக்கட்டும், எத்தனை வருஷமான போதகரா இருக்கட்டும், எத்தனை வருஷமா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சாகாமியும் அழியாமையும் நம்பலாட்னா சாகாமியும் அழியாமையும் நம்பாம இருந்தாங்கன்னா அவர்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இல்ல, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள். அவர் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், அவர் என்னதான் மேடலை ஏறி பேசினாலும் அவர் ரட்சிக்கப்படாதவர் தான். ஆண்டவர் சொல்றார்ல, அந்த உபதேசத்தை அது நமக்கோ ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ வல்லமைனா, ரட்சிக்கப்படாதவனுக்கு அது கெட்டு போனதுதான். அது அவன் பைத்தியம் தான் சொல்லுவான். அந்த சாகாமையை நம்ப மாட்டான், அந்த அழியாமையை நம்ப மாட்டான், அந்த உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டான், எதையுமே நம்ப மாட்டான். அவன் கடைசியில செத்து போயிடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பாத, எதையுமே நம்பாத. செத்துட்டா உயிரோட கூட எந்திரிச்சிருவோம் நம்பாத. நீ சாகவே மாட்டேன் என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ சாக மாட்ட, நீ உயிரோடு கூட இருப்ப என்று நான் சொல்கிறேன். அதை நீ நம்ப மாட்டேங்கிற. நான் என்னைய பைத்தியம் சொல்றேன், கேட்டா என்னைய பைத்தியம் சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்னைய பைத்தியம் சொல்ல கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. சோ தேவனுடைய வல்லமையில நான் பேசுறேன். நீ பைத்தியக்காரன், நீ நரி என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ பைத்தியக்காரன், நீ நரி என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன். ஏன்னா சிலுவையின் உபதேசத்தை நான் நம்புகிறவனாக இருக்கிறேன். சிலுவையோட உபதேசம் மரணத்தையும் சாகாமையும் அழியாமையும் உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவனாக கருதப்படுகிறேன். தேவனுடைய வல்லமையில் என்னால் நிற்க முடிகிறது. ஆனால் உன்னால் தேவனுடைய வல்லமையில் நிற்க முடியாது. ஏனால் சாகாமையின் சத்தியத்தை நீ நம்பவில்லை. அதை பைத்தியக்காரத்தனம் என்று நீ நினைத்தாய். அதை பைத்தியக்காரத்தனம் நினைக்கிற. அதனால நீ கெட்டு போயிட்ட என்று சொல்லி முடிவு சரியா இல்லை. சோ அப்படின்ற சிந்தனையில இருக்கீங்களே, அவர்கள் எல்லோரும் இப்பொழுது தேவனுடைய வல்லமைக்கு நேராக உங்கள் மனதை திருப்புங்கள். எப்படியும் திருப்ப மாட்டாங்க. நான் சொல்றேன், திருப்புங்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எப்படியும் அவங்க திருப்ப மாட்டாங்க. இன்னும் அவர் ஏதாச்சும் பேசுனா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்னும் யாராச்சும் பேசுறாங்களா அப்படியே பார்ப்பாங்க. ஏதாச்சும் பாயிண்ட் கிடைக்குதா அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. பாயிண்ட் கிடைச்சுன்னா எடுத்து போட்டு அதை ஒரு கிளிப்பை போட்டு நடனம் ஆடும் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை போடுவாங்க. அவன் நாட்டில் என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிருக்கு, நீ என்னடா நடனம் ஆடும் ஊழியக்காரன் போடுற? தாவீதே நடனம் ஆடியதண்டா ஆதரிச்சாரு கத்தர, ஏன்டா இப்படி பண்றீங்க? கொடுமை மேல் கொடுமையா இருக்கிறது. ஸோ அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. மற்ற ஊழியக்காரர் யாராச்சும் வளர்ந்து வர ஊழியக்காரரை டார்கெட் பண்ணிடுறாங்க. அவரை டார்கெட் பண்ணி அவர்கிட்ட ஒன்றும் இவங்கனால கலட்ட முடியலன்னா, புடுங்க முடியலன்னா, அடுத்து அவர் சர்ச்சை டார்கெட் பண்ணுறாங்க. சர்ச்சு பிலீவரை டார்கெட் பண்ணுறாங்க. மூப்பர்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தனை டார்கெட் பண்ணி நீ கடைசியில் கெட்டு போயிருவீங்கடா என்று நான் சொல்லுகிறேன். நான் அதுக்கு பதிலாக நீ மனம் திரும்பி விடு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ எப்படி மனம் திரும்ப மாட்ட? நான் நல்லா தெரியும், நீ மனம் திரும்ப மாட்ட. ஆனா எனக்கு ஒருத்தரை தெரியும். அவர் உன் மனதை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஓ, அவ்வளோ கடினமான இருதயம் கொண்ட பார்வோனையே அவர்னால் மனதை லேசாக்க மாற்ற முடியும் என்றால் உன்னை மாற்ற என் தேவனுக்கு தெரியாதா
என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஸோ ஆகையால் உன்னை என் தேவன் மாற்றி விடுவார். நமக்கான மெசேஜ் என்னதுன்னா, நம்ம தேவனுடைய வல்லமையில நிற்கிறோம் என்பது நம்மளுடைய மெசேஜ். நம்மளுடைய மெசேஜ் என்னதுன்னா, நாம தேவனுடைய வல்லமையில நிற்கிறோம். அவரு நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன புரிந்து கொண்டோம்? அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாகவும் அவருடைய வல்லமையில் நம்மளை நிறுத்துகிற தேவனாகவும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். நம்மளுடைய நரிகளுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னா, பரலோக ராஜ்யம்னா மரணம் இல்லை. மரணம் இல்லையா? மனம் திரும்பிடு, சமீபமாக இருக்கிறது. நீ எப்ப மனம் திரும்புறியோ அப்ப நீ சாகாம புழைத்திருப்ப. நீ உன்னுடைய உடனாட்கள் எல்லாம் சாக மாட்டாங்க, அவர்கள் மரிப்பது இல்லை என்று மெய்யாகவே நான் சொல்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையின்படி உங்களை நான் அழைக்கிறேன். உங்களை நான் அழைக்கிறேன். சோ மனம் திரும்புங்கள். பூமியில ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்துல பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். ஸோ இந்த மெசேஜை கேட்டு எவனாச்சும் மனம் திரும்பிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இத்தனை நாட்கள் நீ பண்ண பாவங்கள் எல்லாம், நீ பண்ண துரோகங்கள் எல்லாம், நீ பண்ண எல்லாத்தையுமே அவர் மன்னிப்பாரு. நீ எல்லாத்தையுமே அவர் விட்டுருவாரு. திரும்ப புதுசா ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண என்று சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நேம் ஜஸ்டின். அவர் மதுரையில் இருக்காரு. ஆணையூரில் சர்ச் வச்சிருக்காரு. நியூ கவர்னன்ட் சர்ச் வச்சிருக்காரு என்பதை மீண்டும் பதிவு பண்ணுகிறேன். என்றதை உங்களுக்கு மீண்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். எத்தனை தாட்டு நீ சொன்னாலும், எத்தனை பஞ்சாயத்தை நீ கூட்டினாலும், எத்தனை பஞ்சாயத்தை நீ கூட்டு, நான் அத்தனை பஞ்சாயத்துலையும் வந்து நின்று நான் தைரியமா சொல்லுவேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நேம் ஜஸ்டின். எத்தனை பஞ்சாயத்தை கூட்டு, பிரச்சனைகளுக்கு பயந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நேம சொல்லாம இருக்கிறவன் உண்மையான பையன் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தான் நான் சொல்லுகிறேன். பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு, இது இவர் பேரை சொன்னா பிரச்சனை வந்துருமோ, இவர் போட்டோ போட்டா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு பேரை சொல்லாமையும் போட்டோ போடாமையும் இருக்கிறவன் உண்மையான பையனே கிடையாது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்கள். இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்கள். அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். இப்பயும் நம்ம அவருடைய வல்லமையில நிற்கிறோம் என்ற சத்தியத்தை கண்டுகொண்டீர்கள். எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும், எத்தனை ஏழ்றையை கூட்டினாலும், உன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நீ விட்டு கொடுக்க கூடாது என்ற சத்தியத்தை உன் மைண்ட்ல ஆண்டித்தனமாக நான் அறைந்திருக்கிறேன் என்றதை நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம் இந்த செக்ஷனை. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களை நின்று பேச வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்கள் மனதில் போய் பதிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க ஆண்டவரே. நீங்களே இருந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதைக்கிறவங்க விதையுங்க. ஏன்னா விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். ஸோ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ தாகமாக இருக்கவனுக்கு தான் தண்ணீர் தேவைப்படும். ஸோ பணம் கஷ்டத்தில் இருக்கவன் தான் பணத்தை தேவைப்படும். ஸோ அந்த பண கஷ்டத்திலையும் நீ விதைத்தேன்னு வச்சுக்கவே, ஆண்டவர் உனக்கு கோடான கோடியை அவர் கட்டவிழ்ப்பார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ
கோடிகள் கட்டவிழ்க்கப்படும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பல லட்சங்கள் கட்டவிழ்க்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். பல ஆயிரங்கள் கட்டவிழ்க்கப்படும். இந்த நேரத்துல பல ஆயிரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையில நீ விதைக்கலாட்டினாலும் பரவாயில்லை, உனக்கு ஆண்டவர் எங்க தோன்றாரோ அங்க நீ விதைத்தால் போதும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு நல்ல சத்தியத்தை கேட்டீங்கன்னா அந்த சத்தியத்துக்கு ஒரு காணிக்கையை கொடுங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. இன்னும் பல ரெவலேஷன்ஸோட அடுத்த வாரம் புதன்கிழமை உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பைபிள் ஸ்டைலில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.